பொங்கல் பரிசு தொகையும், பரிசு பொருட்களையும் அறிவிச்சிருக்காங்க. பரிசு பொருட்கள் என்னென்னன்னா, 4 கிலோ பச்சரிசி, பாசிப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, எண்ணெய் 1 லிட்டரு, 300 கிராம் நெய். இது எங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலயான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. புதுச்சேரி. இந்த பரிசு பொருட்கள் கூட பரிசு தொகையும் அறிவிச்சிருக்காங்க. யூசுவலா அந்த அரசு பார்த்தீங்கன்னா, வருஷம் பொங்கலுக்கு குடும்ப அட்டைகளுக்கு வேட்டியும், சேலையும் குடுக்கறத தான் வழக்கமா வச்சிருக்காங்க. இப்போ அந்த நடைமுறையில சின்னதா சேஞ்ச் பண்ணி, அந்த வேட்டி, சாரிக்கு பதிலா பணம் குடுக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. பணம் எதன் அடிப்படையில குடுப்பாங்க அப்படின்னா, ஒரு நபர் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 500யும் 2 ஆளுகளுக்கு மேல இருக்கிற ரேஷன் கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 குடுக்கறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, டைரக்டா கையில குடுக்கறது கிடையாது. குடும்ப அட்டைதாரர்களோட வங்கி கணக்குல டைரக்டா வர வைக்கிறதா அந்த அரசு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா இந்த இடைத்தரகர்கள் இல்ல இந்த கமிஷன்ஸ் இந்த ஒரு சில ஆளுகளுக்கெல்லாம் போய் சேரலைங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்ம தவிர்த்தரலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்கிறதா அந்த அரசு சொல்லியிருக்காங்க. இது எப்ப இருந்து குடுக்குறாங்க அப்படின்னா, ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து குடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அநேகமா இந்த ஜனவரி 2, 3ங்கும் போது நம்ம தமிழ்நாடு அரசு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் என்னென்ன, பொங்கல் பரிசு தொகை எவ்வளவுங்கிறத அறிவிப்பாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்.